சிரஞ்சீவி, நீ சொன்ன மாதிரியே 1ஆம் நம்பர் குடிகாரன் பேர் எடுத்துட்டேன். போகாத ஊருக்கு இல்லாத வழியை காட்டி அருணை நம்ப வச்சுட்டேன். இனிமே அடுத்த கட்டம். இப்ப அருண் கிட்ட நான் கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன். அதை குடுக்கறதுக்காக அவன் இங்க வருவான். அவன் முன்னால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன? நடிக்கிறேன். என் உயிரையே கொடுத்து நடிக்கிறேன். சார், யாரோ அருணா உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். யாரும் அருணா? போய் அவரை வர சொல்லு. என்ன சிரஞ்சீவி? அருண் சௌக்கியமா? சௌக்கியம். ரொம்ப பிஸியா? ஆமா, ரொம்ப பிஸி. ஈரல் வீங்கி போய் தாங்க முடியாத வயிற்று வலி, நரம்பெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்குது. எனக்கு இல்ல, உள்ள ஒரு கேஸ். புது கேஸா இருக்கே. இது புது கேஸ் இல்ல, மது கேஸ். என்ன சொல்ற? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. சரி, நான் பணம் கேட்டேனே கொண்டு வந்திருக்கேன். எனக்கு செலவு இருக்குது, எடு. அப்படியா? இந்தா. என்ன சிரஞ்சீவி இவ்வளவு பெரிய சத்தம்? இந்த என்ன சத்தம்? உள்ள வந்து பாரு, போடுவான். டாக்டர், என்னது? இன்னுமா புரியல? 5 வருஷமா அவன் பாட்டிலா முழுங்கினான், குடமா குடிச்சான். அதனால வந்த வெனதான் இது. குடிச்சா இப்படி எல்லாம் ஆகுமா? ஆமா அருண், ஆரம்பத்துல சுகமா இருந்த மது இப்ப பயங்கர நோயா மாறிடுச்சு. இனிமே ஆண்டவனால கூட இவனை பிழைக்க வைக்க முடியாது. இன்னும் 6 மாசம், அவ்வளவுதான் அவன் ஜாதகம். அந்த 6 மாசம் இப்படியேதான். ஒரு டாக்டருங்கிற முறையில சொல்றேன், ஒவ்வொரு குடிகாரனுக்கும் கடைசி நிமிஷ வேதனை இப்படிதான் இருக்கும். சிரஞ்சீவி, ஒரு குட் நியூஸ். 10 நாளா அருண் பார் பக்கமே போறதில்லை. நான் பட்டபாடு வீண் போகல. அருண் திருந்திட்டான். இந்த நல்ல சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. உன்னுடைய ஐடியா ரொம்ப பிரமாதம்டா. என்னமோ தெரியல, சில சமயம் நான் கொடுக்கிற ஐடியா கூட நல்லாவே வந்துருது. கண்ணே கண்ணே. ஆமா, அருணுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் நிலைச்சு நிக்கணுமே. என்ன சொல்ற நீ? பொதுவாவே பழக்கம்ங்கிறது மனுஷனுடைய ஆசைக்கும் சூழ்நிலைக்கும் இடையில இருக்கிற உறவுதான். ஏதாவது ஒரு கோணத்துல அறிவு பலவீனப்படுறப்பதான் கெட்ட பழக்கம் தலை தூக்குது. பலவீனம் தான் இதுக்கு தாய், ஆனா பயம் தான் இதுக்கு மருந்து. பயம்ங்கிற அந்த மருந்து தான் அவருக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கமே. இனிமே அவன் குடிய தொடவே மாட்டான். நீ நினைக்கிற தப்பு. பயத்தினுடைய அடிப்படையில் ஏற்பட்ட திருத்தம் நிலைக்கணும்னா அந்த பயமும் நீடிக்கணும். அப்படின்னா நீ ஒரு குடிகாரன், கூடிய சீக்கிரமே குடி உன்னை கொன்னுட போகுதுங்கிற பயத்துலதான் அவன் தெரிந்திருக்கான். அவனை பயமுறுத்துறதுக்காக தான் நீ நடிச்சிருக்கேங்கிற உண்மை எந்த நிமிஷம் அவனுக்கு தெரியுதோ அந்த நிமிஷமே அவனுக்கு பயம் போயிடும். அவன் மறுபடியும் குடிகாரன் ஆயிடுவான். அப்படின்னா நான் எப்பவுமே குடிகாரனா நடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்றியா? பயத்தினால ஏற்பட்ட இந்த திருத்தம் மனத்தினால ஏற்பட்ட திருத்தமா மாறி அவன் மனம் இதை நிரந்தரமா ஏத்துக்கணும். அதாவது அவனுக்கு வில் பவர் வரணும். அது வரைக்கும் நீ குடிகாரனா நடிச்சுதான் ஆகணும். குறைஞ்சது இன்னும் 6 மாசத்துக்காவது குடிகாரங்கிற பட்டத்தை நீ சுமந்துதான் தீரணும். வேற வழியே இல்லை.
சொந்த ரத்தம் சுகமா இருக்கிறதுக்காக நான் எந்த பத்தியமும் இருக்க தயார். என்ன இது? என்னமோ பேசணும்னு என்ன வர சொல்லிட்டு உம்மன உட்கார்ந்திருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல சாந்தி, அது வந்து உங்க குழப்பம் எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க. நம்ம காதல இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, நான் தான் உன் காதலன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, உங்க பேரை மட்டும் சொல்லல. நீங்க பர்மிஷன் கொடுத்தா சொல்லிடுறேன். வேண்டாம் சாந்தி, இப்போதைக்கு என் பேரை சொல்லாம இருக்கிறதா நல்லது. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு கல்யாண வயசுல ஒரு தங்கை இருக்கா. அவ பேர் நிர்மலா. அவ உன் அண்ணனை தான் காதலிக்கிறான். அப்படியா? ஆமா, நாம 2 பேரும் எப்படியோ அப்படியே தான் அவங்களும். முதல்ல அவங்க 2 பேருடைய கல்யாணத்தை முடிக்கணும். கரெக்ட், முடிச்சிருவா. முடிஞ்சு போச்சேன்னு வச்சீங்களே. நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை பாக்குறத வாங்க. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். தங்கச்சி, பொழுது விடிய போற நேரத்துல உனக்கு ஒரு புது வாழ்க்கை உதயமாக போகுது. பிறந்த வீட்டுக்கு ஒரு வணக்கம், புகுந்த வீட்டுக்கு ஒரு துவக்கம். திருமணம்ங்கிறதுக்கே இதுதான்மா பொருள். நம்ம அப்பா தாத்தாலாம் பெரிய லட்சாதிபதிகளா இல்லாட்டி போனாலும் இந்த பகுதியிலே அவங்கதான் ரொம்ப கௌரவமானவங்க. இந்த தட்டுல இருக்க நகைகள்லாம் பரம்பரையா அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன சொல்லு. இனிமே இதெல்லாம் உனக்கு தாம்மா சொந்தம். அம்மா நிர்மலா, இந்த நகைகளை பார்க்கும் போதெல்லாம் நாம ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தோம் அப்படிங்கிற ஞாபகம் மனசுல இருக்கு. இயற்கையை வைத்திருத்த இருக்கிறானாமே, யார் யாவ? அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசுறேன், பல்ல உடைச்சுடுவேன். மரியாதையா பேசு. மரியாதையோட சோமாரி டாப் கைட்ல ஜாகிரதை. நீ மரியாதை இல்லாமலே பேசு, அதான் பெட்டரா இருக்குது. நீங்க யார் சார்? கில்லாடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டுக்கிறியா நீ? தெரியுமே, பெரிய கில்லாடி ஆச்சு அவரு. நான் தான் அந்த கில்லாடி ரங்க. சார், நீங்க தான் கில்லாடி ரங்கா சார்? வெரி கிளாட் டு மீட் யூ சார். தேங்க்ஸ். நான் தான் கில்லாடி சிரஞ்சீவி, இல்ல இந்த இயற்கை வைத்திய சிரஞ்சீவி. உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணுமே. உதவியா? நல்ல நிதானமா உட்காருங்க. என்னடா உதவி சோமாரி? என் பேரு சிரஞ்சீவி. இது நீங்க சோமாரின்னு வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நான் சோமாரி சிரஞ்சீவி தான். பக்கத்துல வரலாமா? ஒரு சின்ன உதவி ஆகணுமே சார். இவனால பிளேடால கீசணுமா? சொல்லு, ஒரே கீசு. இது கீஸ் இல்ல, கேஸ். முதல்ல பிளேடால கீசுமா, இப்ப தஞ்சாலம் வருமா கேஸ்? அது இல்லம்மா, இது பிளேடு கேஸ் இல்லம்மா. இது ஒரு நோயாளியை நாம குணப்படுத்தணும், அதுக்குதான் உன் உதவி தேவை. அந்த தீர்த்து வைக்கணுமா? சொல்லு, ஒரே கீசு. இந்த கீசுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது உனக்கு. ஆமா, இந்த நித்யானந்தம் ஒரு ஆளை கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீ கத்தியால குத்து பண்ணியே, நினைவு இருக்கா உனக்கு? நித்யானந்தம் அந்த ஆள் படா சோமாரியாச்சே. ஆமா, படா சோமாரிதான் அவன். அவன் இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படிங்கிறான் கைது? தினம் ராத்திரி 7 மணி ஆச்சுன்னா போறோம், நீ அவனை கத்தியால குத்த வர போறன்னு நினைச்சு பயந்து பயந்து கடைசியில பைத்தியமே பிடிச்சிருச்சு பாவம். அடப்போ ஹாஜாரே, அந்த ஆள் அப்பவே பைத்தியம் தான் ஹாஜாரே. இப்ப சோமாரி பைத்தியமா இருக்கான். உட்காருங்களா? உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கு. அந்த கிராப்புக்கும் அதுக்கும் போட்டோ போட்டுக்கிறீங்களா? என்ன இதையும் வச்சுக்கோங்க, காலை அப்படி வச்சுக்கோங்க, நல்ல சௌரியமா. வழக்கமா நான் தான் உட்காருது அந்த சேர்ல, நீங்க உட்கார்ந்தா. நான் என்ன செய்யணும் வாத்தியாரே? அது இல்ல வாத்தியாரே, அவருக்கு பயம் தெளிஞ்சு குணமாகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இனிமே ஒன்னால அவரை கொலை பண்ண முடியாதுங்கிற தைரியம் அவருக்கு வரணும். அதுக்கு நீ செத்து போயிட்டா அவருக்கு அந்த தைரியம் வந்துடும். நான் சாவணுமா? நான் விளையாடுறியா? விளையாடுவா? யார்கிட்ட தான் விளையாடுறதுங்கிற ஒரு முறை கிடையாதா எனக்கு? பிளேடால கீசுறவங்க கிட்ட நான் விளையாடுவேனா? அதான பார்த்தேன். ஒரு ஆளை விட்டு உன்னை கொலை பண்ற மாதிரி நடிக்க சொல்றேன், நீ செத்து போன மாதிரி நடி. அத பார்த்த உடனே அவருக்கு பயம் தெளிஞ்சு பைத்தியம் குணமாயிடும். செத்து போறியா? இவ்வளவுதானா? எனக்கு எம்மா துட்டு தர. எவ்வளவு வேணும்? 1000 ரூபாய். என் ஃபீஸே அவ்வளவுதான், 500 ரூபாய் வச்சுக்கேன். கூட ஒரு பிளேடு கொடுத்துறேன். சரி, 500 ரூபாயா? எடு பணத்தை. இந்த அட்வான்ஸா 100 ரூபாய் தரேன், சாவுக்கு அட்வான்ஸா வச்சுக்க. நீ இவ்வளவு நல்லவனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மனித தெய்வம் பா, இல்ல கில்லாடி தெய்வம். எனக்கு ஒரே ஒரு ஆசை கேட்கட்டுமா? என்ன கண்ணு? கேளு கண்ணு. உன் கிராப்ப ஒரே ஒரு தடவை தொட்டு பாக்குறேன். பிரபு பிரபு, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னடா, எனக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு. நித்யானந்தன் ஒரு பைத்தியம், அவரை குணப்படுத்தணும். அதுக்கு நீ ஒரு கொலை செய்யணும். என்ன விளையாடுறியா? நிஜம் கொலை இல்ல, பொய் கொலை. ஓஹோ, கொலை செய்யற மாதிரி நடிக்க சொல்றியா? அப்ப குடிகார மாதிரி நடிச்ச, இப்ப கொலைகார மாதிரி நடி. வெறும் நடிப்பு தான்டா. டேய் டேய் டேய், மாட்டேன்னு சொல்லுடா ப்ளீஸ். டேய்
அவனுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன்டா. டே வெறும் நடிப்பு தான்டா ப்ளீஸ். ஆல் ரைட், ஆளை காமி கடிச்சு குதறிப்படுறேன். வெரி குட், நல்லா குதிரணும், நிச்சயமே இல்ல. அதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். அதோ ரவுடி ரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே, அவன் தான் கில்லாடி பிரபு. அவரை பார்த்தா சாதாரணமா தான் இருக்குது, கில்லாடி மாதிரி தெரியலையே. நீங்க கூட தான் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நிஜமாவே பெரிய மனுஷனா? பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பான், ஆனா பயங்கரமானவன். கொலை செய்யறது கூட அஞ்ச மாட்டானே. என் ஃப்ரெண்டு கொலைகாரெல்லாம் உங்க ஃப்ரெண்டா? ஊர்ல இருக்கிற எல்லா அயோக்கியனும் எனக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க இல்லையா? நமக்குள்ளவே ஏங்க தகராறு? ஆமா, அவங்க என்ன பேசிக்கிறாங்க? இப்ப அவன் ரங்கனால இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ரங்க சம்மதிக்கல, என்ன ஆகுமோ? இத பாத்தீங்களா? பிரபு எப்படி ரங்கனை ஒத்துக்க வச்சிருவான். ரங்கனுக்கு இந்த பிரபுவை கண்டாலே பயம். என்ன அவன் ஆளு சட்டையை பிடிக்கிறான்? வேட்டியை பிடிச்சா அவுந்துராதா? பேச்சுவார்த்தை முறிஞ்சிருச்சு போல இருக்குது. ஐயோ கட்டி! ரங்க ஒத்து வரலன்னு நினைக்கிறேன். பிரபு கில்லாடி ஆச்ச விட்டுருவான் அவன். ஐயோ கொலை கொலை! செத்துட்டான். இவனுக்கு நீங்க கர்மாதி பண்ணிடுறீங்களா? ஊர் பேர் தெரியாதவனுக்கெல்லாம் நான் ஏன்டா கர்மாதி செய்யணும்? நீயே கர்மாதி செய்யணும். செத்தவன் யாரு? உன் எதிரி. பொண்ணவன் யாரு? உன் ஃப்ரெண்டு தானே. இதெல்லாம் ஏன்? இத்தனை நாள் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்த எதிரி ஒழிஞ்சானா இல்லையா? ஆமா, ஒழிஞ்சா, தீண்டா, அம்பேல். அதோட எனக்கு பிடிச்சிருந்த பிரம்ம இன்னியோட தீந்து போச்சு. பாருங்க, இங்க நடந்த கொலையை நீங்க பார்த்ததா யார்கிட்டயாவது சொன்னீங்க? நீங்க ஒழிஞ்சீங்க, அவ்வளவுதான். நீ சுத்த முக்க முடியா இருக்கிறியா? இதெல்லாம் வெளியே சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு எவையா ஆணையிறது? உங்களை மாதிரி மேதாவி உண்டா? வாங்க வாங்க வாங்க. பிரபு, நம்ம கம்பெனிக்கு மெட்ராஸ்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோமே, அதுக்கு உன்னை மேனேஜரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னையா? ஓ சார், இது ரொம்ப பெரிய பதவி. அதனால தான் உன்னை போடுறேன். நாளை காலையில 10 மணிக்கு இங்க வந்து என்ன பாரு. மெட்ராஸ் ஆபீஸ் சம்பந்தமா உனக்கு சில பாயிண்ட் சொல்றேன். ஓகே, பறந்துடாது. பாப்பா, பிரபு சௌக்கியமா இருக்கு. அருண், நம்ம மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு பிரபுவை மேனேஜரா போட போறேன். குடிகாரனானாலும் நாணயமானவன் தானே, இருந்துட்டு போகட்டும். சரிப்பா, விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்ல, நான் அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். நீ இருப்பா. என்ன அருண், பிரபு இருந்தா என்ன? அவனும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தன் தான். சும்மா சொல்லு. ஒண்ணு இல்ல, வந்து தங்கச்சி சாந்தி இருக்கே, யாரையாவது லவ் பண்றடா? அது எப்படிப்பா கரெக்டா சொல்லிட்டீங்க? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மெயின் சப்ஜெக்ட் லவ் தானடா. ஓ ஐ அம் சாரி, நான் உன்னை சேர்த்து சொல்லல. யூ ஆர் a good boy. அப்பா, வந்து சரதா சும்மா இருடா. ஏதோ நீ தான் காதலிச்ச, போனா போகுதுன்னு விட்டேன். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எப்படி? ஏன் நான் சொல்றது சரிதானே? இதுல நான் என்ன சார் சொல்றது? சரி சரி, யார் அந்த பையன்? அதான்ப்பா தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால தன்னை பத்தி எதையுமே நம்ம வீட்டுல சொல்ல வேண்டாம்னு அவளோட லவர் கேட்டுக்கிட்டு இருக்கானா. அங்கதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் நல்லவனா இருந்தா ஏன் மறைக்கணும்? திருடனும் அயோக்கியனும் தான் இப்படி திரைமறைவுல வேலை செய்வானு. இல்லப்பா, என் தங்கச்சி எந்த காலத்திலயும் ஏமாறவே மாட்டான். நீ என்னதான் சொல்லு, எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற அவன் ஒழுக்கம் கெட்டவனாத்தான் இருக்கணும். நிச்சயமா இருக்காது. என் தங்கச்சி காதலிக்கிறவன் ஒரு உத்தமனா தான் இருப்பான். பாப்போமா? பாப்போம். எவ்வளவு பெட் கட்டுற? 1000 ரூபாய். ஓகே ஓகே. பிரபு, இதுக்கு நீதான் மத்தியஸ்தம். நோ, நான் இதுக்கு மத்தியஸ்தவனா? வேண்டாம் சார். ஒரு கையில நல்லவன், ஒரு கையில கெட்டவன். இதுக்கு நான் நீதிபதி? ஐயோ, உங்க பந்தயத்துல என்ன பகலையா உருட்டாதீங்க சார். நான் நீதிபதியா இருக்க தகுதி இல்ல. சும்மா இருப்பா. இதுக்கு நீதான் சரியான ஜட்ஜ். என்ன மாமா, அண்ணா எந்த கேஸ்ல ஜட்ஜா இருக்கீங்க? எல்லாம் நம்ம சாந்தி கேஸ் தான்.
நிர்மலா, சாந்தியின் காதல் ஒரு அயோக்கியனா தான் இருப்பான்னு அப்பா சொல்றாரு. நான் சாந்தி சைடுல பேசுறேன். ரெண்டு பேருக்கும் பொதுவா பிரபுதான் மத்தியஸ்தம். எவ்வளவு பெட்டு? தலைக்கு 1000. சாந்தி, உன் காதலனோட ஊரு, பேரு, குடும்பம் எல்லா விவரத்தையும் எடுத்து போடு. பிரபுவே திருப்பி சொல்லட்டும். ஏன் சார் சொல்லலாமா? அவரையாம்மா கேக்குற, நீ சொல்லு. மத்தியஸ்தரன்னு ஒருத்தர் வச்சிருக்கீங்க, அவர் சொல்லலாம்னு சொன்னா நான் சொல்றேன். இதுல மத்தியஸ்தர் பர்மிஷன் எதுக்காக? உங்க காதலரை கேளுங்க, அவர் பர்மிஷன் கொடுத்தா சொல்லுங்க. அவர் நிச்சயமா பர்மிஷன் கொடுப்பார். ஆல்ரைட் சாந்தி, சீக்கிரமா அவர் யார் என்னங்கிற விவரத்தை சொல்லு. பிரபு, ரிசல்ட் தெரியற வரைக்கும் அந்த பணத்துக்கு நீதான் பொறுப்பு. பணத்துக்கு மட்டுமா? இந்த பந்தயத்துக்கும் நான் தான் பொறுப்பு. நான் நல்லவனா கெட்டவனான்னு நிர்ணயிக்க போற பந்தய பணமே இதுதான். வேடிக்கையா தான் இருக்கு. குற்றவாளியா நீதிபதியா? பிரபு, கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை மூடி வைக்கிறது தான் நல்லது. சாந்திக்கு போன் பண்ணி நீதான் அவ காதலங்கிறத கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொல்லிட. பக்குவமா பேசு. ஹலோ, யார் பேசுறது? சாந்தி தானே? நான் பிரபு பேசுறேன். நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு இருந்தேன். பாத்தீங்களா, நம்ம காதல மூடி மறைச்சதுனால எவ்வளவு கன்ஃபியூஷன். எங்க அண்ணாவும் அப்பாவும் உங்ககிட்டே பெட் கட்டிட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற பதில வச்சுதான் நான் பேசணும். இப்ப சொல்லுங்க, நான் உங்களை தான் காதலிக்கிறேன்னு சொல்லட்டுமா இல்ல வேண்டாமா? இந்த மாதிரி சாந்தி, என் மேல உங்க அப்பா ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. நீயும் நானும் நேசிக்கிறது அவருக்கு தெரிஞ்சா என்னை பத்தி அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு புரியல. அப்படின்னா அது சரி சாந்தி. சாந்தி, நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை சொல்லித்தான் தீரணும். தப்பு இல்ல, ஆனா அத சமயம் பார்த்து சொல்லணும். சாந்தி, நான் சொல்றத கேளு. கொஞ்ச நாள் போகட்டும், நானே சொல்றேன். அப்புறம் சொல்லலாம். சொல்லலாமா? ஓ, very good. ரொம்ப thanks. பிரபு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ இப்ப சொல்லலாம்னு சொன்னியா, சொல்லக்கூடாதுன்னு சொன்னியா? ஏன்டா அப்படி கேக்குற? நீ பேசினது எனக்கே புரியல. மேல பிளைன் போற சத்தம், கீழே நீ டெலிபோன் பேசினா யாருக்கு என்ன புரியும்? ஏற்கனவே நம்ம ஊர் டெலிபோன்லாம் ஒரு மாதிரி. உன் காதுல விழுவலன்னா என்ன? அவ காதுல நல்லா விழுந்திருக்கும். விஷயத்தை இப்ப சொல்ல வேணாம், கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொன்னேன். அவ வெரி குட்ன்ட்டா. என்ன சாந்தி, உங்களுக்குள்ளே சிரிச்சிட்டு வரீங்க? அவரு தன்னை பத்தி சொல்லலான்னு பர்மிஷன் கொடுத்துட்டாரா? அப்படிதான் என்கிட்ட சொல்லுங்களேன். அவர் யாரு? சொல்ல மாட்டேன். பந்தயம் கட்டிருக்கோம் இல்லையா, நாளைக்கு எல்லாருக்கும் முன்னால சொல்லப்பாரு. என்னன்னா சாந்திக்கு மாப்பிளை பாக்குறதா சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டீங்க, பேசாமையே இருக்கீங்களே? அதான் தம்பி, எனக்கும் புரியல. மாப்பிளை யாருங்கிறத சாந்தி சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்கா. கொஞ்சம் பொறுங்க, இப்போ அவரே வந்துடுவாரு. வணக்கம் சார். வா பிரபு, வா வா. இன்னைக்கு ஆபீஸ் விஷயமா ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா, அதுக்காக வந்தேன். முதல்ல உட்காரு. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு விசேஷம். என்ன? அதான் பிரபு, நானும் அப்பாவும் சாந்தியின் காதலன் நல்லவனா கெட்டவனான்னு பந்தயம் கேட்டிருக்கோம்ல, ஆமா, அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாள் இன்னைக்கு தான். பணம் பையில இருக்குல்ல? பணம் இருக்கு, ஆனா சாந்தி தன் காதலன் கிட்ட பர்மிஷன் அண்ணா, சாந்தி அவங்க காதலங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்களா? அவர் இப்ப வந்துருவாருன்னு சொன்னாங்க. நிர்மலா, அவர் வந்தாச்சு. எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சபையில கொண்டு வந்து நிறுத்துங்க. சபையில தான் உட்கார்ந்து இருக்காரு. என்ன சாந்தி, புதுசா இங்க வந்திருக்கிறது பிரபு ஒரு ஆள் தானே? அப்பா, அண்ணா, நான் இவரைத்தான் விரும்புறேன். நாம டாக்டர் சோமாரி எப்படிங்கிற? அடப்பாவி, நீ எங்க இங்க வந்த? ஆஸ்பத்திரியில விசாரிச்சேன், நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. எவன் சோமாரி நான் அவுட் ஆயிட்டேன்னு சொன்னவன்? அதாவது வெள்ள போயிருந்தா சொன்னாங்க. தீர விசாரிச்சேன், இங்க இருக்கு தெரிஞ்சது, சக்குன்னு வந்துட்டேன். நீ ஏன் இப்படி சக்குன்னு வந்த? பழைய வேற ரூட்ல வாத்தியாரு, சக்குன்னு வந்துட்டேன். நீ சக்குன்னு வந்துட்ட, எனக்கு பக்குல இது. யாராவது பாத்துற போறாங்க, கொஞ்சம் சக்குன்னு இப்படி வாயேன். ஆமா, நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? அத கொஞ்சம் விவரமா புரியும்படியா சொல்ல. என்ன வாத்தியார நீ? மெதுவா பேசு, மெதுவா. மாசம் பென்ஷன் மாதிரி பணம் அனுப்புற பாரு, நம்ம செலவு கட்டுப்படி ஆகல. பட்டை ஜிஞ்சர் விலை எல்லாம் என்னமா ஏறி போறது தெரியுமா? அப்ப கிருஷ்ணா சாப்பிடு. இது வந்து ஜிஞ்சர் கிடைக்கல, ஜிஞ்சர் பீர் சாப்பிடு. அதான் நம்ம கையில கிடையாது. நமக்கு எல்லாம் தனித்தனியா சாப்பிடணும். ஜிஞ்சர் தனி, பீர் தனி. நீ ஜென்டில்மேன் பா. நீ இத பாரு நைனா. யாரு? ஓ, நான் தான் நைனாவா? சரி,
ஆமாண்டா, சொல்லத்த கேள்றா சோமாரி. ஓ இப்ப சோமாரியா? நீ சொன்ன சரியா தான் இருக்கும். இந்த பாரு, எனக்கு மாசம் பென்ஷன் பண்ண அனுப்புற பாரு, அதை கொஞ்சம் ஜாஸ்தி படுத்து. இல்லன்னா நான் செத்து புட்டேன்னு சொல்லி அந்த நித்யானந்தத்தை ஏமாத்தி வச்சிருக்கிற பாரு, அந்த கேப் மாதிரி தனத்தை வச்சிடுவேன். சரி, ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. கொள்ளி கட்டி எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டா இதான் கதி. என்ன சொன்ன? சார், காஃபி ரெடி. வரே வா வாஜாரே. யார் இந்த குட்டி? இந்த டாவ் அடிக்குதா, இந்த ரவுண்ட் அடிக்கிறியா நீ? ஏய், யார் நீ? மரியாதையா பேசு. டாக்டர், யார் இது? விதி இவன் ரூபத்துல வந்திருக்குது. இவன் தான் என் அண்ணன். அண்ணனா? கொஞ்சம் கூட நம்பவே முடியலையே. ஒரு தாய் வயித்து பிள்ளையா இருந்தா உருவத்துல கொஞ்சமாவது ஒத்துமை இருக்குமே. ஒரே கையில இருக்கு 5 விரல் ஒரே சைஸ் இருக்குதா? இவன் கெட்ட விரல், நான் சுண்டு விரல். இவன் அண்ணன் தான். நிஜமாவே உங்க அண்ணன் தானா? சத்தியமா எங்க அண்ணன் தான். சார், வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். காபி சாப்பிடுறீங்களா சார்? சாப்பிடு. நீ சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்ன? அண்ணன் தானே. டாக்டர் சார், உங்க அண்ணன் பேர் என்ன? ஆமா, அண்ணன் பேரு வந்து தர்மராஜன். அத மறக்க கூடாது, தர்மராஜன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. உங்க அப்பா எப்படி? என்ன நீ, உனக்கு தமிழே சரியா வரலையே. அப்பா சொல்றது தப்பு, நைனான்னு சொல்லணும். நைனா, அது யார வேணாலும் சொல்லலாம். அப்பாவையும் சொல்லலாம், என்னையும் சொல்லலாம். சமயத்துல ஒன்னையும் சொன்னாலும் சொல்லுவான். உங்க நைனா பழக்க வழக்கம் எல்லாம் எப்படி? அன்னாடும் கோழி கூவினா போதும், சும்மா சாத்துன்னு சாத்துவாரு. ஆமா, கோழி கூவாம பாத்துக்கணும், இல்லன்னா சாத்து தான். யார காத்துவாரு? கோழிய. இது அண்ணன் தர்மராஜன் அடிக்கிறான். பட்டைய சாத்துவாரு. பட்டையா? அதாவது சாராயம். ஆமா, சாராயம் தனி, பட்டை தனி. இல்ல, எங்க அப்பா இந்த விபூதி பட்டை சாத்துவாரு. நல்ல பட்டையா விபூதி சாத்துவாரு. இப்ப எனக்கு ஒண்ணு தெரியணும். அப்பா யாரு, நைனா யாரு? ஓஹோ, அத கேக்குறியா நீ? இந்த நைனா பிள்ளைக்கு நைனா, அப்பா பிள்ளைக்கு அப்பா. அதான். ஓஹோ, அப்படியா? இப்படி புரியும்படியா சொல்லணும். என்ன சொல்ற நைனா நீ பேசாம இருப்பா. ஐயோ, மறுபடியும் அப்பா நைனா, யார் அப்பா யார் நைனா? ஐயோ, எங்க அப்பா ரவுடியா இருக்குச்சு, இவன் பிறந்தான். அவருக்கு ஞானோதயம் வந்தப்புறம் நான் பிறந்தேன். அதான் அப்பா நைனா அப்பா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஏன் பைத்தியம் முடிக்கும் போதா இருந்தா? நான் இருக்கேன். ராதா. அப்பா வா போயிடலாம். இந்த காபி சாப்பிடலப்பா. பேசாம வாப்பா நீ வாப்பா, ப்ளீஸ் வாப்பா. டாக்டர், அப்பா நைனா, விபூதி சாராயம் பட்டை. ஐயோ அருண், நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் முடிவு சரியில்லை. கார் ரேஸ்ல நீ கலந்துக்கலனா கலையே கட்டாதுப்பா. இல்ல சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒரு குடும்பஸ்தன். கார் ரேஸ் மாதிரி டேஞ்சரான பந்தயங்கள்ல ஈடுபடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. சரியான பைத்தியக்காரன்பா. இதையெல்லாம் நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். வருஷம் ஜெயிக்கிற நீ இந்த வருஷம் கார் ரேஸ்ல கலந்துக்கலனா செகண்ட் பிரைஸ் அடிக்கிற பிரகாஷ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிப்பான். இது உனக்கு சம்மதமோ? என்ன குழப்பாதீங்க, என் உறுதியை கலைக்காதீங்க. நான் போட்டியில கலந்துக்கல. பிரகாஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். போயிட்டு வரீங்க? இட்ஸ் ஆல் ரைட், நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன். ஏன் கார்வா ஜெயிச்சது பிரகாஷ்? இந்த விளையாட்டு பந்தயத்துல கூட நீ செகண்ட் பிரைஸ் தான் போ. நீ வேணா பார் ரீட்டா, இந்த வருஷம் கார் ரேஸ்ல நான் அருணை ஜெயிக்காம வீடு திரும்பவே மாட்டேன். ஆமா, வருஷம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறியே தவிர நீ ஜெயிக்கிறதே இல்ல. பாவ ரீட்டா, நீ கார் ரேஸ்ல ஜெயிச்சாதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அவ முடிவு பண்ணிட்டா. நீ என்னைக்கு ஜெயிக்க போறியோ, அவ உனக்கு என்னைக்கு மாலை போட போறாளோ எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆமா டார்லிங், 3 இயர்ஸா உனக்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் கார் பந்தயத்துல நீ ஜெயிக்கல, அப்புறம் என்ன குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல, அம்பேல் தான். அதுக்கு அவசியம் இல்ல ரீட்டா. இந்த வருஷம் நீ பிரகாஷ் கழுத்துல மாலை போட்டு தான் தீரணும். அவன் தான் ஜெயிக்க போறான். எப்படி? அருண் போட்டியில கலந்துக்க போறதில்லைன்னு சொல்லிட்டான். இந்த வருஷம் கார் ரேஸ் தான் வர போறது இல்ல. என்ன, அருண் கலந்துக்கவே போறது இல்லையா? அப்படின்னா 10 பிரைஸ் பிரகாஷுக்கு தான். ஆமா டார்லிங், இனிமே சந்தேகமே இல்லை, நீதான் வின் பண்ண போற. அப்புறம் நான் ஒண்ணு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? மறந்துட்டீங்களா என்ன? வர புதன்கிழமை எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். எஸ் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்? ரொம்ப சீப்பா இருக்கு. நல்லா இருக்கு. எவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இத போய் சீப்புன்னு சொல்றீங்களே? இல்ல நிர்மலா, இந்த வருஷம் உங்க அண்ணன் பிறந்த நாளை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா பாவம், அவனுக்கு இந்த வருஷம் தான் கடைசி பிறந்த நாள். அந்த வயசு பையன் யாரு? ஏன் நான் தான் வச்சுக்க. என்னடா பண்றீங்க நீ? வயசு பையன் அப்புறம் நீன்றியா? அது எப்படி? என்ன பார்த்தா வயசு பையன் மாதிரி தெரியல உனக்கு? வயசு தான் தெரியுது. நெட்ட காய்க்கிடுவேன். இந்த நக்கெல்லாம் நமக்கு வச்சுக்கா தெரியுமா? நீ நீ தமிழ்லயே பேச மாட்டியா? என்ன சொன்ன? இல்ல பரவாயில்ல, நீயே வயசு பையன் நடந்துட்டு போ. அதனால என்னப்பா? ஆமா, நீ லவ் பண்றியா? அந்த பொண்ணு யாரு? அதான் வீட்டுல உலாத்துறாள ரவா லட்டு ராதா. ஐயோ, அட பாவி, டேய் ராதா, டேய் அண்ணா, நீ ஏன்டா லவ் பண்றோம், லவ் பண்ணிட்டு போறான், மத்தியில நீ ஏன் பம்பி அடிக்கிற? நான் அடிக்கிறேன் பம்டி.
அந்த நித்யானந்தம் உன்னை பார்த்தா அந்த பொண்ணை உனக்கு கொடுக்கவே மாட்டான். நீ அடிப்ப பம்டி. அது உண்மைதான். அதுக்கும் ரங்காச்சாரி மெத்தல் ஒரு ஐடியா கூட. தம்பட பம்டி தலையா சும்மா செய் நைனா, சரீர சகாயம் தானே. இத நீ செய்யல, எனக்கு கல்யாணம் ஆவாட்டியும் பரவாயில்ல, உன் குட்டை நான் உடைப்பேன். டாக்டர், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல அங்க கொஞ்சம் பம்டி அடிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். பம்படியா? அப்படின்னா அப்படின்னா அது தமிழ் வளருது, அதுக்கு நான் என்ன செய்ய? என் துட்டை எடுத்து என் கண்ணை ஏன் கட்டுறீங்க? ஐயோ அது இல்லைங்க, வந்திருக்கிறது எங்க அண்ணன் கல்யாண விஷயமா பேச வந்திருக்காரு. பேசட்டுமே, கல்யாண விஷயம் நல்ல காரியம், அது கண்ணை கட்டிட்டு பேசணுமா? உங்க அண்ணன் முகத்தை நான் பார்க்க கூடாதா? அவர் என்ன சித்தூர் ராணி பத்மினியா? அது இல்லைங்க, இப்ப ராகு காலம். எந்த காலமா இருந்தா எனக்கு என்னையா? எங்க அண்ணனுக்கு ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை. சம்பந்தி ராகு காலத்துல சந்திக்க கூடாது, சாஸ்திரம் சொல்லுது. அப்படியா? இத முன்னாலேயே சொல்லி இருக்க கூடாதா? டாக்டர், கண்ணை நல்லா இழுத்து கட்டுங்க. எனக்கும் இந்த ராகு காலம் யமகண்டம் இது மேல எல்லாம் ஓவர் நம்பிக்கை. நானும் அப்படிதாங்க, உங்களையும் ராகு காலத்தையும் தான் நம்பியிருக்கேன். நாங்கடா அது சும்மா நீங்க ரெண்டு பேருமே லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. நைனா, நம்ம கனாலத்தை கப்புரு முடி நைனா. நைனாவா? டாக்டர் பம்டின்றாரு, நீங்க நைனான்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களேங்க. அது இல்ல சார், சம்பந்திய தகப்பனாரு சமமா மதிக்கணும், அதனாலதான் மரியாதையா நைனாங்கிறாரு. நைனா, தகப்பன், அப்பன், பம்டி எல்லாம் ஒண்ணுதாங்க. ஏதோ நல்லதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லாவே இருக்கட்டும். இப்போ ராவு காலம் கழிச்சு நம்ம எல்லாம் பேசிப்போம். அதாங்க, இந்த வீட்டுல எல்லாம் அறிவு கட்ட பசங்க. இந்த வீடு கழுவுற தேங்காய் நார் பிரஷ் எல்லாம் சோபா மேல எடுத்துட்டு வந்து வைப்பானுங்க. அதை மட்டும் வச்சிருக்காங்க, கீழே ஒரு பீப்பாயே வச்சிருக்காங்க. எல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. அடி ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். ஐசா கில்லாடு வாத்தியார். அது இருக்கட்டும், உனக்கு இந்த ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை இல்ல? ரொம்ப ஆசை இருக்குது. அது ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன? இந்த அப்பங்காரன் இருக்கானே, அவன் பட்டணத்துக்காரனை நம்பவே மாட்டான், பட்டிக்காட்டானதான் நம்புவான். அதனால நீ அசல் பட்டிக்காட்டா மாதிரி காதுல கடுக்கன், தலையில குடிமி, அப்படி இப்படி வேஷம் போட்டுட்டு வந்தேன்னா பொண்ணை உனக்கே கொடுத்துருவான். நம்ம ரவா லட்டு ராதாவுக்காக வேஷம் என்ன வாத்தியாரு? மான ரோசத்தையா விட தயார்னா கல்யாணம் பண்ணிக்க, எல்லாம் போடும். பிரபு, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு நீ பிராங்கா பதில் சொல்லணும். எஸ், பணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? பணம் பிசாஸ் கையில இருக்க வேண்டிய ஒரு பயங்கரமான ஆயுதம். மறந்து போய் கடவுள் அதை மனுஷன் கையில கொடுத்துட்டான். கரெக்ட், நானும் அதைத்தான் நினைக்கிறேன். அதனால கேஷ் பாக்ஸ் சாவியை சாந்தி கிட்ட கொடு. சார், எல்லா கணக்கு வழக்குகளையும் சாந்தி கிட்ட ஒப்படைச்சிரு. இனிமே சாந்தி தான் கேஷியர், நீ சாதாரண குமாஸ்தன். ஏன் இந்த முடிவு? நான் என்ன தப்பு செய்தேன்? பிரபு, பிசாசு கையில இருக்க வேண்டிய ஆயுதம் மனுஷன் கையில இருக்கிறது தப்புன்னு நீ தானே சொன்ன. அதுவே ஒரு தப்பானவன் கையில இருந்தா எவ்வளவு பெரிய ஆபத்தா முடியும். நீ இப்ப இருக்கிற நிலைமையில ரொம்ப பணங்களை டீல் பண்றது அவ்வளவு சரியில்லை, அது கம்பெனிக்கே ஆபத்தா முடியும். அண்ணா, நீ செய்யறது ரொம்ப அநியாயம். சாந்தி, அப்பா கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். உனக்கு இதெல்லாம் புரியாது. பிரபு, இனிமே இதை பத்தி நான் பேச விரும்பல. யூ ஆர் டீப் ப்ரமோட்டர். பேலன்ஸ் கேஷ் எண்ணி கொடுத்துட்டு பொறுப்பு அவகிட்ட ஒப்படைச்சிரு. யூ கேன் கோ. சாந்தி, ஏழுவேன். இதுக்கே இப்படி அழுதினா வாழ்க்கையில வரப்போற மேடு வெள்ளத்தை எப்படி தாங்குறேன்? சொல்றேன். சாரி, ஐம் சாரி. பாத்தியா, மறுபடியும் நான் அந்த நாற்காலியில உட்கார பாக்குறேன். சாந்தி, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நீ தவறுதான் அந்த நாற்காலியில உட்கார்ந்துட்டேன். அதை பார்த்து நான் எப்படி துடிச்சு போயிட்டேன். அப்படி ஒரு எண்ணத்தை நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த துடிப்பெல்லாம் அடங்கி உடங்கி நானே அந்த நாற்காலியை விட முடியாம வந்துருச்சு. Please take your seat. இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது, வரவே கூடாது. என்னுடைய கடமை கணக்கு அவங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது. சம்பளத்துக்காக கொடுத்த பணம் சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்தேன். தேவையில்லை, உங்களை விட நாணயமானவர் இந்த ஆபீஸ்ல வேற யாருமே இருக்க முடியாது. நான் இங்க இருந்தா நீ அழுதுகிட்டு தான் இருப்பேன். நான் போறேன். By the way, நீ பதவி ஏத்தோன்னு
உங்ககிட்ட சம்பளம் வாங்குற முதல் ஆள் நானா இருக்கட்டும். என் சம்பளம் கொடுக்குறியா? தேங்க்யூ. இந்த சுரேஷ் கம்பெனி கணக்குல ஒரு சந்தேகம். அப்புறம் பாத்துக்கலாம். சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். 18, 19, 20 கணக்குப்படி 12,000 இருக்கணும். 2,000 இருக்கு. 10,000. என்ன சாந்தி? கணக்குல 10,000 குறையுது. நீ பிரபு கிட்ட இருந்து கணக்கெல்லாம் சரி பார்த்து தானே வாங்கின? இல்ல, எனக்கு பிரபு மேல நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் கணக்கு பார்க்கல. பைத்தியக்காரி, இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு தானே பிரபு கிட்ட இருந்து போஸ்ட மாத்தினேன். அவனை பயங்கரமா ஏமாத்திட்டான். இருக்காது, இருக்கவே இருக்காது. சாந்தி, பிரபு கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கத்தினால அவனுக்கு அதிகமா பண தேவை ஏற்பட்டு திருடனா மாறுவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு கெட்ட பழக்கம் பல கெட்ட பழக்கங்களுக்கு தாய். அவன் தான் திருடி இருப்பாங்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை. நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, பிரபுவை திருடான்னு மட்டும் சொல்லாத. சாந்தி, பணம் குறையிறது உண்மைதானே? ஆமா. காணாம போறதுக்கு வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்ல. பின்ன சாந்தி, இந்த பணத்துக்கு நீதான் வழி சொல்லணும். இப்பவே போய் பிரபுவை சந்திச்சு கேளு. என்னடா பிரபு, இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நல்லா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு லேட்டா வீட்டுக்கு வருவேன். இன்னைக்கு ஒரு திருப்பம், சீக்கிரம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். இத்தனை வருஷமா நான் பட்ட பாட்டுக்கு பலன் என்ன தெரியுமா? என்னடா சொல்றேன், ஒன்றும் இல்லம்மா. பாத்தியா, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? நல்ல புடவையா வாங்கிட்டு வாடான்னு எத்தனை நாளா சொன்னேன். இன்னைக்கு தான் என்னால முடிஞ்சது. இதோட விலை என்ன தெரியுமோ? 3,500 ரூபாய். அநாத ஆசிரமத்துக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தேன். இந்த ரசீட். அது மட்டும் இல்ல, பழைய கடன் 1,500 ரூபாய் இருந்தது, அதையும் இன்னைக்கு தீர்த்துட்டேன். ஆக மொத்தம் இன்னைக்கு செலவு என்ன தெரியுமோ? 10,500 ரூபாய். பெரியவங்க சின்னவங்க இல்லாம காலத்துக்கு மேல போட்டுக்கிறியப்பா. சரிதாமாங்க சார், நமக்குள்ள மரியாதை. அது சரி. ஆமா, உன் கல்யாண விஷயமா உங்க அண்ணன் வந்து பேச போறான்னு சொன்ன. வருவாரு. அதுல பாருங்க, ஒரே ஒரு விஷயங்க. எங்க அண்ணன் கிட்ட நிறைய தொழிலாளிங்க வேலை பண்றாங்க மெட்ராஸ்ல. அவங்க கிட்ட பேசி பேசி இவருக்கும் பாஷை ஒரு மாதிரியா மாறி போயிடுச்சு. பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஒண்ணு இல்ல, நக்குளு நட்டு நைனா பட்ட சோவாரி பம்டி, இந்த 6 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஏதாவது புரியலன்னா நீங்க சொல்லிட்டு போறீங்க. நீங்க தானங்க கல்யாணம் மாப்பிள்ள. உங்க அண்ணனை பத்தி எனக்கு நாங்க கவலை. கரெக்ட். நான் கால் எடுத்துட்டேன்ல, நீங்களும் எடுக்கலாமே. ஆமாங்க. டாக்டர் சோமாரி, அசல் நாட்டு பொறுத்த மாதிரி இருக்க. நீதான் அண்ணன்னு சொல்லிருக்கேன். உனக்கு பொண்ணை கொடுக்க சம்மதிச்சிட்டாரு. உன் கல்யாண விஷயமா தான் பேச போறோம். வா. இவர்தான் எங்க அண்ணன். நமஸ்காரம். வணக்கம் வாத்தியாரே. வாத்தியாரா? நான் லேண்ட்லார்டுங்க. நீங்க சொல்லலையா அதெல்லாம்? நமக்கு எல்லாரும் வாத்தியார் தான். நீ வாத்தியாரு, இவரு வாத்தியாரு. நான் உனக்கு வாத்தியாரு, நீ எனக்கு வாத்தியார். என்னங்க அது? யாருக்கு யார் வாத்தியாருன்னே புரியல. ஒண்ணு இல்லைங்க, இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்குது. அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும், உங்ககிட்ட இருந்து அவர் கத்துக்கணும். உலகமே இப்படிதான், எல்லாரும் வாத்தியாரு. ரொம்ப படிச்சிருக்காருங்க அவரு. அப்படிங்களா? ஏங்க, இவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்குங்க. கோயில் திருவிழாவில யாரை பத்தி பாத்திருக்கீங்களா? இப்பதாங்க கவனம் வந்தது. இப்பதாங்க கவனம் வந்தது. எதையோ நினைப்பு வச்சுக்கிட்டு என்னவோ பேசக்கூடாது தெரியுமா? சும்மா சொல்லக்கூடாது. உங்க அண்ணனுக்கு கட்டான குடுமி. நமக்கு இந்த கிராப் தான் பிடிக்கும். ஆனா இது உனக்காவதான். ஐயோ, கையில சுருட்டு வர. நீ 1000 தான் சொல்லுங்கன்னு அந்த கவர்னர் பீடிய வாயில வச்சுக்கின்னு ஒரு வலி வலிச்சு தம் அடிக்கிற சுகம் இருக்குது, அது தனி ஜோரி. ஆனா இது உனக்காவதான். இந்த லட்சத்துல பஞ்சகச்சம் வரவா நமக்கு அந்த லுங்கி கட்டிக்கின்னு முண்டா பாணியன் போட்டுக்கின்னு தலையில மப்ளர் சுத்திக்கின்னு அதான் பிடிக்கும். ஆனா இது உனக்காவதான். ஏங்க, எல்லாம் எனக்காவதான்றாரு. அவர் உடம்புக்குன்னு ஒண்ணு இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியல சார், என்ன கேட்காதீங்க. நான் பிரதர் சேம் சைட் கோல் போடுற பாத்தியா நீ? உல்டா பல்டா வேலை செய்யாத. ஐயோ, உல்டா பல்டான்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உல்டா பல்டாலாம் புரியலையா? சத்தியமா தெரியல. இதுக்கு தான் சின்ன வயசுலயே காலேஜ்ல படிச்சிருக்கேன்னு சொல்றது. நீங்க 1000 தான் சொல்லுங்க. இவரை உங்க அண்ணன் யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. என் தம்பி ஒத்துப்பாங்களா? உங்களுக்குள்ள எப்படியாவது உல்டா பல்டா ஆயிருங்க. எனக்கு என்னங்க வந்தது? சும்மா லேட் பண்ணாதம்மா.
ஐசா பைசான்னு காரியத்தை முடிச்சு கல்யாணத்துக்கு டேட் வை. ஏங்க இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பூரண சம்மதமா? நாம இப்படி கேட்டுங்கண்ணே, நல்ல சம்மதம்மா. மாப்பிள என்ன வாத்தியார? இன்னும் 2 பேரும் இல்லைங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி. நாங்க 2 பேரும் உங்களுக்கு என்ன உறவு ஆகணும்? மாப்பிளதான். பாரியா மாமனாரு, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காத, வடகணக்கு மாதிரி. கல்யாணத்துக்கு டேட் வை, ஊட்ட காலி பண்ணு, குடும்பம் நடத்தாவல. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. 20ஆம் தேதி அன்னைக்கு நிச்சயதாம்பரம் வச்சுக்கலாம். நீங்க கல்யாணத்துக்கு இருக்கணும், ஏன்னா கூட பிறந்தது. விடுங்க சார், ஏதாவது உளறிக்கிட்டு. ஏண்டா அவர்தான் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ உட்கார்ந்து பேசுறதா? வர போலாம். நீ என்னடா மாமனார் கூட பேசிருக்கிற, நீ ஏன் மத்தியில பம்பி வச்சுக்கிற? வரமா என்னங்கடா இது? இவங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் தம்பின்றானுங்க, போடா வாடான்னு பேசிக்கிறானுங்க. என்ன இப்படி பம்பி அடிக்கிறானுங்க? ஐயோ, எனக்கு அந்த பாஷை வந்துருச்சே கடவுளே. கண்ணா அருண், கழுத்து நீட்டுறா. என்ன சித்தப்பா அது? என்னடா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? வியாபார விஷயமா ₹1,00,000 கடன் கட்டிருந்தேன், அதை பத்தி நீங்க பேசலாம்னு சொன்னேன். அதனாலதான் உங்க அப்பா இல்லாத நேரமா பார்த்து மாலையும் கைமா வந்துட்டேன். அருண், இது வரைக்கும் மாலைக்காக ₹250 செலவு பண்ணிருக்கேன்டா. அதை மட்டும் மனசுல ஓரமா ஒதுக்கி வச்சு நினைச்சு பாடுறா. உங்களை யார் வாங்க சொல்றா? சித்தப்பா, இந்த கம்பெனிக்கு முதலாளி நானும் அப்பாவும் இல்ல. அவர் வெளியூர்ல இருக்காரு. அவர் ஒரு மாதிரி. இந்த நிலைமையில அவரையும் கேட்காம அப்பா கிட்டையும் சொல்லாம உங்களுக்கு எப்படி பணம் தர்றது? உங்க அப்பனுக்கு நான் தம்பியா பிறந்த பார், என்ன இந்த மாலையால அடிக்கணும்டா. வேற எவனுக்காவது தம்பியா பிறந்திருந்தாவது மார்வாடி கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிருக்கலாம். இதையே தான் அவரு சொல்றாரு. என்னன்னு இப்படி ஒருத்தன் எனக்கு தம்பியா பிறந்தானேன்னு. கடைசியா மாலையை கையில வச்சுக்கிட்டு கேக்குற, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்ப இந்த ₹1,00,000 எனக்கு கைமாத்தா கொடு. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், 10 நாள்ல திருப்பி கொடுத்துறேன். சித்தப்பா, கரெக்டா திருப்பி தந்துருவீங்களா? நிச்சயமா திருப்பி கொடுக்குறேங்கண்ணா. இது அப்பாவுக்கு தெரியாம நடக்கிற விஷயம். கரெக்டா 10 நாள்ல திருப்பி தந்துடணும். நாளை காலையில ஆபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு போ.